வணக்கம் மக்களே, வணக்கம் உறவுகளே. இன்று ஒரு சுகமான நிகழ்ச்சியை சுகமான ஒரு தகவலை இன்று பதிவு செய்து கொள்கின்றேன். என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே எங்கள் மறக்க முடியாத ஒரு நபர் தேனிசை செல்லப்பா. தேனிசை செல்லப்பா தந்த எங்கள் விடுதலைக்காக தந்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள். ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு 87 ஆண்டு என்று நினைக்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேனிசை செல்லப்பா இலங்கையில் விடுதலை புலிகளுக்காக நிறைய பாடல்கள் பாடினார். அப்போ அந்த டைம் விடுதலை புலிகள் மாற்றி அண்ணா இருந்த காலகட்டம். அந்த ஆண்டு எனக்கு சரியாக 87 88 எனக்கு வரவில்லை. இருந்த காலம் அப்போ வவுனியா மாவட்டத்துக்கு மாற்றி அண்ணா பொறுப்பாளராக இருந்த காலகட்டத்தில் செல்லப்பாண்ட இது நெடுங்கணியில் நடந்தது. பெரிய ஒரு மைதானத்தில் முழுக்க விடுதலை புலிகள் எல்லாம் பாதுகாப்போட செல்லப்பாண்ட பாட்டு நடந்தது. நாங்கள் பாடசாலை மூலம் போய் நாங்கள் இரவு நின்று பார்த்து நாங்கள் நிறைய லைட்டுகள் எல்லாம் போட்டு மினி பஸ்ஸில் நிறைய எத்தனையோ கிராமங்களுக்கு சனம் அந்த பாட்டுகளை கேட்டு நாங்கள் ரசித்த காலம் அன்று. அதாவது நடந்து வந்த பாதை தென்னை திரும்பி பாரடா, அந்த பாட்டு பேர் தென்னைங்கிட்டும் தென்றல் மோதும் அப்படியான நிலையில் பாட்டுகள் மற்றும் அப்துல்லா ரகுநலன் ஆனந்த சொக்குமார் அந்த பாடல்கள் அப்படி இவ்வளோ நிறைய பாட்டுகள் எல்லாம் செல்லப்பா அவற்றை சகோதரர் மகள் எல்லாரும் பாடி இதை நாங்கள் போய் பார்த்த காலங்கள் இன்று எனக்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு மறைவுக்கு பிறகு எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. இந்த கடைசியாக விட்ட பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். மறக்க முடியாத ஒரு பாட்டு. எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த எல்லாம் தந்த ஒரு இசை விடுதலை புலிகளுக்கான இசை பாடல்களை தந்த என்ற தேனிசை செல்லப்பா அவர்கள் காலமானார். ஆனால் அவர் இப்போ விடுதலை புலிகள் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயம் அவற்ற இந்த இறப்பு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றதாக இருந்திருக்கும். அவற்றை இறுதி கிரியைகள் இலங்கையில் பெரிய இதாக நடந்திருக்கும். விடுதலை புலிகள் இருந்திருந்தால் என்ன செய்வது? விடுதலை புலிகளும் இல்லை என்றாலும் அவர்களுக்கு பாடல்கள் என்றும் எங்களுக்கு நினைவில்லை இருக்குது. இன்று வரைக்கும் அந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். கரோக்கி மூலம் அந்த பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆத்மா செல்லப்பா ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எங்கள் தமிழக மக்கள் சார்பிலும் புலம்பெயர்ந்த மக்கள் சார்பிலும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அவற்றை ஆத்மா நல்ல வடிவாக சாந்தி அடைய வேண்டும் என்று. நான் சிறு வயதில் அவரை நான் நேரில் பார்த்து பக்கத்தில் நின்று பார்த்த அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கிறது. வெந்நிலும் அதை எப்பயுமே என்னால் மறக்க முடியாது. அந்த இதுக்கு காலகட்டத்தை நாங்கள் நேரடியாக அருகில் நின்று நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு ரோசா பஸ், மினி பஸ், அந்த கால ஃபேமஸான பஸ், அந்த பஸ்ஸில் தான் அவர் வெந்நியில் கொண்டு அந்த நெடுங்கணியின் இடத்துல இது நடந்தது. அந்த இசை நிகழ்ச்சி நடந்தது. அது இப்பொழுதும் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது 87 ஆண்டு 87 அப்படித்தான் 87 ஆண்டாக தான் இருக்கணும். சரியான தெரியவில்லை. சரியான அந்த ஆண்டு யாருக்காக தெரிந்தால் என்னை இன்பாக்ஸில் போட்டு விடுங்கள். நான் மறந்துட்டேன். ஆனால் ஆண்டு அது அந்த நிகழ்ச்சியை பார்த்த இது எனக்கு இப்போயும் என் கண்ணுக்குள்ளே இப்போயும் இருக்கிறது. நாங்கள் பள்ளிக்கூடமாக போய் நின்று பார்த்தது அது இப்போயும் என் கண்ணுக்குள்ளே இப்போயும் நிற்கிறது. ஓகே, இத்துடன் இந்த சிறிய இதை நான் முடித்துக் கொள்கின்றேன். செல்லப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை கொண்டு இந்த சிறிய காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.